அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதிய ஆழ் மனதின் அற்புத சக்தி என்கிற நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூல் திருத்தம் டாக்டர் என் மெக்மஹன் அவர்கள். தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். நூலின் அத்தியாயம் 19. ஆழ் மனதை உபயோகித்து பயத்தை போக்குவது எப்படி? என் மாணவர்களில் ஒருவர் தன் தொழில் முறை அமைப்பின் வருடாந்திர விருந்தில் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். தன் துறையில் மிகவும் பிரபலமான மனிதர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ளவிருந்த அந்நிகழ்ச்சியில் அவர்கள் அத்தனை பேர் முன்னிலையில் பேச வேண்டும் என்ற எண்ணமே தனக்கு கிளி ஏற்படுத்துவதாக அவர் என்னிடம் கூறினார். அவர் தன்னுடைய இந்த பயத்தை இவ்வாறு போக்கினார். பல இரவுகள் தன் சாய்வு நாற்காலியில் 5 நிமிடங்களுக்கு அமைதியாக அமர்ந்து தனக்குத்தானே மெதுவாக, அமைதியாக, நேர்மறையாக பின்வரும் சுய பிரகடனத்தை கூறினார். நான் இப்பயத்தை வெற்றி கொள்ளப் போகிறேன். நான் அதிலிருந்து இப்போது விடுபட்டு கொண்டிருக்கிறேன். நான் சமநிலையோடும் உறுதியான நம்பிக்கையோடும் பேசுகிறேன். நான் சாந்தமாகவும் ஓய்வாகவும் இருக்கிறேன். இவ்வழியில் அவர் ஒரு நிச்சயமான மனவிதியை இயக்கி வைத்தார். வேளை வந்தபோது அவர் தன் பயத்தை விட்டொழித்து வெற்றிகரமான ஓர் உரையை நிகழ்த்தினார். ஆழ் மனம் தூண்டுதலுக்கு இணங்கக்கூடியது. அது தூண்டுதலால் கட்டுப்படுத்தப்படுகிறது. நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி ஓய்வாக இருக்கும்போது உங்கள் வெளி மனதின் எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதிற்குள் சென்று பதிகின்றன. இந்நேர்மறையான எண்ணங்கள் என்னும் விதைகள் உங்கள் ஆழ் மன பகுதிக்குள் சென்று புதையும் போது அவை தங்கள் இனத்தை சார்ந்து வளரும். நீங்கள் சமநிலை கொண்டவராகவும் சாந்தமானவராகவும் அமைதியானவராகவும் ஆவீர்கள். மக்களின் மாபெரும் எதிரி பயம்தான். மக்களின் மாபெரும் எதிரி என்று கூறப்பட்டு வருகிறது. தோல்வி, உடல்நலக் குறைவு மற்றும் மோசமான மனித உறவுகளுக்கு பின்னால் பயம் உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் கடந்த காலம், எதிர்காலம், வயதான காலம், பித்து பிடித்த நிலை, மரணம் ஆகியவற்றை நினைத்து பயப்படுகின்றனர். ஆனால் பயம் என்பது உங்கள் மனதில் உள்ள ஓர் எண்ணம். அப்படியானால் நீங்கள் உங்கள் சொந்த எண்ணங்களை கண்டு பயப்படுகிறீர்கள். படுக்கைக்கு அடியில் பயங்கர உருவம் கொண்ட ஒரு அரக்கன் ஒளிந்திருக்கிறான். அவன் இரவு வந்து உன்னை பிடித்து கொள்வான் என்று ஒரு சிறு குழந்தையிடம் அதனோடு விளையாடும் மற்றொரு குழந்தை கூறினாள். அதை கேட்டு அக்குழந்தை பயத்தால் உறைந்துவிடக்கூடும். ஆனால் அதன் பெற்றோர் விளக்கை போட்டு அரக்கன் யாரும் இல்லை என்பதை காட்டி உறுதி செய்யும்போது அக்குழந்தை பயத்திலிருந்து விடுபடுகிறது. உண்மையிலேயே ஓர் அரக்கன் இருந்திருந்தால் எவ்வளவு பயந்திருக்குமோ அவ்வளவு உண்மையான பயம் அதன் மனதில் இருந்தது. தன் மனதில் இருந்த ஒரு பொய்யான எண்ணத்திலிருந்து அக்குழந்தை குணமாக்கப்பட்டது. அது எதை நினைத்து பயந்ததோ அது யதார்த்தத்தில் இல்லவே இல்லை. இதே வழியில் உங்களுடைய பல பயங்கள் யதார்த்தத்தில் இல்லை. அவை கொடிய நிழல்களின் கூட்டம் மட்டும்தான். நிழல் ஒருபோதும் நிஜமாகாது. நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ அதை செய்யுங்கள். 19ஆம் நூற்றாண்டின் மாபெரும் தத்துவ இயலாளரும் கவிஞருமான ரால்ஃப் வால்டோ எமர்சன், நீங்கள் எதை செய்ய பயப்படுகிறீர்களோ அதை செய்யுங்கள். பயத்தின் மரணம் நிச்சயம் என்று கூறினார். நான் பார்வையாளர்கள் முன் நின்று பேசுவதை பற்றி நினைத்தாலே சொல்ல முடியாத பயத்தில் உறைந்து போன காலம் ஒன்று உண்டு. நான் இப்பயத்திடம் தோற்றுப்போய் ஓடி ஒளிந்திருந்தால் நீங்கள் இப்போது இப்புத்தகத்தை படித்து கொண்டிருக்க மாட்டீர்கள் என்பது உறுதி. ஆழ் மனதின் செயல்பாடுகளை பற்றி நான் கற்று அறிந்திருப்பதை என்னால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்க முடியாது. எமர்சனின் அறிவுரையை பின்பற்றி நான் இப்பயத்தை வெற்றி கொண்டேன். உள்ளூர நடங்கியவாறே நான் பார்வையாளர்கள் முன் நின்று பேசினேன். காலப்போக்கில் என் பயம் குறைந்து இறுதியில் மற்றவர்கள் முன் நின்று பேசுவதை நான் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க துவங்கினேன். சொற்பொழிவு கூட்டங்களில் சென்று பேசுவதற்கான வாய்ப்புகளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் அளவிற்கு நான் வளர்ந்தேன். நான் பயந்த விஷயத்தை செய்தேன். பயத்தின் மரணம் நிச்சயிக்கப்பட்டது.
நீங்கள் உங்களுடைய பயங்களை வெற்றி கொள்ளப் போகிறீர்கள் என்று நேர்மறையாக சுய பிரகடனம் செய்து அது குறித்து உங்கள் வெளி மனதில் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்தால் உங்கள் எண்ணத்தின் இயல்பிற்கு ஏற்ப செயலாற்றும் உங்கள் ஆழ் மனதின் சக்தியை விடுவிப்பீர்கள். மேடை பயத்தை நாடு கடத்துதல். முந்தைய ஓர் அத்தியாயத்தில் ஜேனட் என்ற இளம் ஓபரா பாடகியை பற்றி கூறியிருந்தேன் அல்லவா? மேடை பயத்தின் காரணமாக அவரது வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அவர் ஓர் ஓபெரா தயாரிப்பில் ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடிப்பதற்கான குரல் தேர்வுக்கு அழைக்கப்பட்டபோது அது தன் வெற்றிக்கான கடைசி வாய்ப்பாக இருக்கக்கூடும் என்பதை அவர் உணர்ந்தார். ஆனாலும் அவரது மேடை பயம் எப்போதும் போல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதை சமாளிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் தான் மீண்டும் தோற்றுவிடுவோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். தன்னுடைய பயத்தை வெற்றி கொள்ள அவர் இவ்வழியை பின்பற்றினார். அவர் தனியாக ஓர் அறைக்குள் சென்று முடிந்த அளவு தன் மனதையும் உடலையும் ஆசுவாசப்படுத்தினார். அவரது ஆழ் மனதை ஆக்கிரமித்திருந்த பயத்தை எதிர்ப்பதற்கு அவர், நான் அழகாக பாடுகிறேன், நான் சமநிலையிலும் சாந்தமாகவும் நம்பிக்கையோடும் அமைதியாகவும் இருக்கிறேன் என்று மெதுவாக அமைதியாக அவ்வார்த்தைகளின் பொருளை உணர்ந்தவராக கூறினார். அவர் இவ்வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் 5 முதல் 10 தடவைகள் மீண்டும் மீண்டும் கூறினார். ஒரு வாரத்தின் முடிவில் அவர் சமநிலையையும் உறுதியான நம்பிக்கையையும் உணர்ந்தார். சமயம் வந்தபோது அவர் அற்புதமாக பாடினார். நீங்கள் இச்செயல்முறையை உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமைத்து அதை உண்மையுடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் செய்து வந்தால் பயத்தின் மரணம் நிச்சயம். தோல்வியை கண்டு பயம். அருகில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்கள் அடிக்கடி என்னை வந்து பார்ப்பதுண்டு. அவர்களில் பலர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு பொதுவான குறை பரீட்சைகளின் போது வரும் தூண்டப்பட்ட மறதி. அவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை தான் கூறுகின்றனர். தேர்வுக்கு முன்பு வரை எனக்கு எல்லாம் தலைகீழ் பாடமாக தெரிகிறது. தேர்வுக்கு பிறகும் எனக்கு எல்லா விடைகளும் நினைவில் இருக்கின்றன. ஆனால் நான் வகுப்பறையில் அமர்ந்து ஒரு வெற்று விடைத்தாளை வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் போது என் மனமும் முற்றிலுமாக வெறுமையாகி விடுகிறது. நம்மில் பெரும்பாலானோருக்கு இதே போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். இதற்கான விளக்கம் ஆழ் மனதின் பெரும் விதிகளில் ஒன்றில் அடங்கியுள்ளது. எந்த எண்ணம் தானாக வெளிப்படுகிறதோ அந்த எண்ணத்திற்கு தான் நாம் அதிகமான குவிக்கப்பட்ட கவனத்தை கொடுக்கிறோம். இம்மாணவர்களோடு பேசிக்கொண்டிருந்ததில் இவர்கள் தோல்வி குறித்த எண்ணத்திற்கு தான் அதிக கவனத்தை கொடுத்து கொண்டிருந்தனர் என்பது புரிந்தது. இதன் விளைவாக தோல்வியையே ஆழ்மனம் நிஜத்தில் கொண்டு வருகிறது. தோல்வி குறித்த பயம்தான் தற்காலிக மறதி மூலம் தோல்விக்கான அனுபவத்தை உருவாக்குகிறது. ஷீலா என்ற மருத்துவம் பயிலும் மாணவி அவரது வகுப்பிலேயே அதிபுத்திசாலி. ஆனாலும் அவர் எழுத்து வழி தேர்வு அல்லது வாய் வழி தேர்வை எதிர்கொண்ட போது சாதாரணமான கேள்விகளுக்கு கூட பதில் கூற முடியாமல் அவரது மனம் வெறுமையானது. நான் அதற்கான காரணத்தை அவரிடம் விளக்கினேன். பரீட்சைக்கு பல நாட்களுக்கு முன்பிருந்தே அவர் தோல்விக்கான வாய்ப்புகள் குறித்து கவலைப்பட்டு கொண்டும் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டும் இருந்திருக்கிறார். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் பயத்தால் தூண்டப்பட்டன. சக்தி வாய்ந்த பய உணர்ச்சியால் சூழப்பட்ட எண்ணங்கள் ஆழ் மனதில் யதார்த்தமாகின்றன. வேறு விதமாக கூறினால், இந்த இளம் மாணவி தனக்கு தோல்வி வேண்டி தன் ஆழ் மனதிடம் விண்ணப்பித்திருந்தார். ஆழ் மனமும் அவ்வாறே செய்தது. பரீட்சை நாளன்று தான் தூண்டப்பட்ட மறதிக்கு ஆளாகி இருப்பதை அவர் கண்டுகொண்டார். அவர் தன் பயத்தை எப்படி வெற்றி கண்டார்? தன் ஆழ் மனதின் செயல்பாடுகளை பற்றி படிக்க துவங்கியவுடன் அது நினைவுகளின் களஞ்சியம் என்பதை அவர் கற்றுக்கொண்டார். தன் மருத்துவ பயிற்சியின் போது தான் கேட்ட மற்றும் படித்த அனைத்தையும் பற்றிய கச்சிதமான பதிவுகள் அதில் இருந்தன. மேலும் ஆழ்மனம் செயல்விடை அளிக்கக்கூடியது என்பதையும் கற்றறிந்தார். அதனுடன் ஆழ்ந்த தொடர்புடன் இருப்பதற்கான சிறந்த வழி ஆசுவாசத்துடன், அமைதியுடன், உறுதியான நம்பிக்கையுடன் இருப்பதுதான். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் தன் அற்புதமான சாதனைகள் குறித்து தன் பெற்றோர்கள் தன்னை பாராட்டுவதாக கற்பனை செய்ய துவங்கினார்.
அவர்களிடமிருந்து வந்த ஒரு கற்பனை கடிதத்தை தன் கையில் வைத்திருந்தார். இந்த மகிழ்ச்சியான முடிவை அவர் ஆழ்ந்து சிந்திக்க துவங்கியதும் தனக்குள்ளேயே அதற்கேற்ற பரஸ்பரமான செயல்விடையை அல்லது எதிர்வினையை அவர் வரவழைத்தார். இத்தொடர் தூண்டுதலின் விளைவாக சர்வ ஞானம் படைத்த சர்வ வல்லமை வாய்ந்த ஆழ் மனதின் சக்தி பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. அந்த தூண்டுதலுக்கு ஏற்ப அவரது வெளிமனதை ஆணையிட்டு இயக்கியது. அவர் தனக்கு விருப்பமான விளைவை கற்பனை செய்தார். இவ்விளைவை நிஜமாக்குவதற்கான வழி குறித்து வேண்டினார். இச்செயல்முறையை பின்பற்றிய பிறகு அடுத்து வந்த பரீட்சைகளில் தேர்ச்சி பெற அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அவரது ஆழ் மனதின் அகவயமான ஞானம் பொறுப்பேற்று அவர் சிறப்பாக செயல்பட உதவியது. தண்ணீரை கண்டு பயம். எனக்கு 10 வயதாக இருக்கும்போது எதிர்பாராமல் நான் ஒரு நீச்சல் குளத்திற்குள் விழுந்து விட்டேன். நான் நீச்சல் கற்றுக்கொண்டிருக்கவில்லை. என் கைகளை வேகமாக அங்குமிங்கும் அசைத்தேன். ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் மூழ்கிக் கொண்டிருப்பது போல உணர்ந்தேன். அந்த இருளான தண்ணீர் என்னை சூழ்ந்தபோது எனக்கு ஏற்பட்ட கிளி இன்றும் என் நினைவில் உள்ளது. நான் மூச்சிற்காக திணறிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் வாய் நிறைய தண்ணீர் இருந்தது. கடைசி கணத்தில் வேறொரு பையன் என் நிலைமையை பார்த்தான். அவன் தண்ணீருக்குள் குதித்து என்னை வெளியே இழுத்தான். இந்த அனுபவம் என் ஆழ் மனதிற்குள் சென்று தங்கியது. இதன் விளைவு வருட கணக்கில் நான் தண்ணீரை கண்டு பயந்தேன். பின்னர் ஒரு நாள் என்னுடைய இந்த எரிச்சலூட்டும் பயத்தை பற்றி ஒரு வயதான அனுபவமிக்க உளவியலாளரிடம் குறிப்பிட்டேன். நீச்சல் குளத்திற்கு போ, தண்ணீரை பார். அது 2 ஹைட்ரஜன் அணுக்கள் மற்றும் 1 ஆக்சிஜன் அணுவால் ஆன ஒரு சாதாரண வேதியியல் கலவை. அதற்கென்று எந்த விருப்பமோ அல்லது விழிப்புணர்வோ கிடையாது. ஆனால் உன்னிடம் அந்த 2மே உள்ளன என்று கூறினார். இந்த உரையாடல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று யோசித்தவாறே தலையசைத்தேன். அவர் தொடர்ந்தார். தண்ணீர் செயலற்றது என்பதை நீ புரிந்து கொண்டவுடன் வாய்விட்டு சத்தமாக கம்பீரமான குரலில் நான் உன்னை வெற்றி கொள்ளப் போகிறேன். மனதின் சக்திகளை கொண்டு உன்மீது ஆதிக்கம் செலுத்தப் போகிறேன் என்று கூறு. பிறகு தண்ணீருக்குள் குதி. நீச்சல் பயிற்சிகள் எடுத்துக்கொள். உனக்குள் இருக்கும் சக்திகளை பயன்படுத்தி தண்ணீரை வெற்றி கொள். எனக்கு கூறப்பட்டபடி நான் செய்தேன். நான் ஒரு புதிய மனப்போக்கை ஏற்றுக்கொண்டவுடன் ஆழ் மனதின் சர்வ வல்லமை வாய்ந்த சக்தி எனக்கு வலிமையையும் விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையும் வழங்கி பதிலளித்தது. என் பயத்திலிருந்து விடுபட அது எனக்கு ஆற்றல் அளித்தது. நான் தண்ணீரை வெற்றி கொண்டேன். இன்று ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் ஆரோக்கியத்திற்காகவும் ஆனந்தத்திற்காகவும் நீச்சலடிக்கிறேன். தண்ணீர் உங்களை அடிமைப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நீங்கள்தான் அதன் எஜமான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் சொற்பொழிவு மேடைகளில் நின்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ள பயத்திலிருந்து விடுபடுவதற்கான உக்தியை இங்கு கூறுகிறேன். இது மாயமாக வேலை செய்கிறது. முயன்று பாருங்கள். நீங்கள் நீந்துவதற்கு பயப்படுவதாக வைத்துக்கொள்வோம். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை 5 அல்லது 10 நிமிடங்கள் வரை ஆடாமல் அசையாமல் உட்காருங்கள். ஆழ்ந்த ஓய்வு நிலைக்கு உங்களை உட்படுத்துங்கள். இப்பொழுது நீங்கள் நீந்துவதாக கற்பனை செய்யுங்கள். உணர்வு பூர்வமாக நீங்கள் நீந்தி கொண்டிருக்கிறீர்கள். மனதளவில் நீங்கள் உங்களை தண்ணீருக்குள் பார்க்கிறீர்கள். தண்ணீரின் சுறுசுறுப்பான குளிர் பதத்தையும் உங்கள் கைகள் மற்றும் கால்களின் அசைவையும் உணர்கிறீர்கள். இது மனதின் யதார்த்தமான விளக்கமான மகிழ்ச்சியான ஒரு நடவடிக்கை. இது வீணான பகற்கனவு அல்ல. உங்கள் கற்பனையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஆழ் மனதில் உருவாக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். பிறகு உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் பதித்த அப்படத்தின் உருவத்தையும் ஒப்புமையையும் வெளிப்படுத்த கட்டாயம் வாய்ப்பு உருவாகும். அடுத்து நீங்கள் நீச்சலடிக்க முயற்சிக்கும் போது பேரானந்தம் மேலோங்கி நிற்கும். இதுதான் ஆழ் மனதின் விதி. நீங்கள் இதே உக்தியை பிறவற்றிற்கும் பயன்படுத்தலாம். உயரமான இடங்களைக் கண்டு பயந்தால் நீங்கள் மலைகளில் ஒரு சிறு உலா வந்து கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அதன் அனைத்து யதார்த்தத்தையும் உணருங்கள்.
சுத்தமான காற்றையும் மலை பூக்களையும் கிளர்ச்சியூட்டும் இயற்கை காட்சிகளையும் அனுபவியுங்கள். தொடர்ந்து இதை மனதளவில் செய்து கொண்டிருந்தால் உடலளவில் அதனை எளிதாகவும் வசதியாகவும் செய்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் லிஃப்டை ஆசீர்வதித்தார். ஜோனத்தன் ஒரு பெரும் நிறுவனத்தில் செயற்குழு உறுப்பினராக வேலை பார்ப்பவர். பல வருடங்கள் வரை அவர் லிஃப்டில் பயணம் செய்ய பயங்கரமாக பயந்தார். லிஃப்டில் பயணம் செய்வதை தவிர்ப்பதற்காக அவர் தினமும் காலையில் 7 மாடிகள் ஏறி தன் அலுவலகத்திற்கு சென்றார். உயரமான தளங்களில் உள்ள பிற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களை சந்திக்க வேண்டியிருந்த போது ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர்களை தன் அலுவலகத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு உணவகத்திலோ சந்தித்தார். வெளியூர் வியாபார பயணங்கள் அவருக்கு பெரும் சித்திரவதை. அவர் முன்கூட்டியே ஹோட்டலை தொடர்பு கொண்டு படிக்கட்டுகளை பயன்படுத்த ஏதுவாக தான் தங்கும் அறை தாழ்ந்த தளத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியிருந்தது. இந்த பயம் அவரது ஆழ் மனதால் உற்பத்தி செய்யப்பட்டது. இது அவர் தன் உணர்திற நிலையில் நீண்ட காலமாக மறந்துவிட்ட ஏதோ ஓர் அனுபவத்திற்கு அவரது ஆழ்மனம் அளித்த செயல்விடையாக இருக்கலாம். அவர் இதை அறிந்து கொண்ட பிறகு அதை மாற்ற முடிவெடுத்தார். ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் பல தடவைகள் அவர் லிஃப்டை ஆசீர்வதிக்க துவங்கினார். அமைதியான உறுதியான மனநிலையில் அவர் தனக்குத்தானே இவ்வாறு தொடர்ந்து கூறினார். எங்கள் கட்டடத்தில் உள்ள லிஃப்ட் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. அது பிரபஞ்ச மனதின் மூலம் வந்தது. எங்கள் அனைத்து ஊழியர்களுக்கும் அது ஒரு நற்பேறாகவும் ஆசீர்வாதமாகவும் அமைந்துள்ளது. அது அற்புதமான சேவை புரிகிறது. அது பிரபஞ்ச ஒழுங்கின்படி இயங்குகிறது. நான் அதில் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் பயணம் செய்கிறேன். வாழ்வு, அன்பு, புரிதல் ஆகியவற்றின் ஓட்டங்கள் என் எண்ணத்தின் அமைப்புகளில் பாய்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் நான் அமைதியாக இருக்கிறேன். என் கற்பனையில் நான் இப்பொழுது லிஃப்டில் இருக்கிறேன். அதிலிருந்து வெளியேறி என் அலுவலகத்திற்குள் நுழைகிறேன். லிஃப்ட் முழுக்க எங்கள் ஊழியர்கள் இருக்கின்றனர். நான் அவர்களிடம் பேசுகிறேன். அவர்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறார்கள். இது சுதந்திரம், விசுவாசம், நம்பிக்கை ஆகியவற்றின் அற்புதமான ஓர் அனுபவம். நான் அதற்காக நன்றி கூறுகிறேன். அவர் இப்பிரார்த்தனையை 10 நாட்கள் தொடர்ந்து செய்தார். 11ஆம் நாள் அவர் தன் நிறுவனத்தின் பிற உறுப்பினர்களுடன் லிஃப்டிற்குள் நுழைந்தார். முற்றிலும் சுதந்திரமாக உணர்ந்தார். சாதாரண பயமும் அசாதாரணமான பயமும். ஒரு பிறந்த குழந்தை 2 விஷயங்களுக்குத்தான் பயப்படும். ஒன்று விழுந்து விடுவது குறித்த பயம், மற்றொன்று சத்தம் குறித்த பயம். இவை முற்றிலும் இயல்பானவை. இவை தற்காப்பிற்காக இயற்கை நமக்கு அளித்துள்ள ஒரு விதமான எச்சரிக்கை அமைப்பாக செயல்படுகின்றன. இயல்பான பயம் நல்லது. சாலையில் உங்களை நோக்கி ஒரு வண்டி வரும் சத்தத்தை கேட்டவுடன் அது உங்கள் மீது இடித்து விடாமல் இருக்க நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீர்கள். அது உங்கள் மீது மோதிவிடும் என்ற தற்காலிக பயத்திலிருந்து நீங்கள் எடுத்த நடவடிக்கை உங்களை காப்பாற்றுகிறது. பிற பயங்கள் அனைத்தும் அசாதாரணமானவை. அவை சில குறிப்பிட்ட அனுபவங்களால் ஏற்படுத்தப்பட்டவையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய இளம் பருவத்தில் உங்கள் பெற்றோர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிறரால் உங்கள் மீது திணிக்கப்பட்டவையாக இருக்கலாம். அசாதாரணமான பயம். மக்கள் தங்கள் கற்பனையை தரிகட்டு ஓட அனுமதிக்கும் போது அசாதாரணமான பயம் அவர்களை பற்றி கொள்கிறது. எனக்கு தெரிந்த பெண் ஒருவருக்கு விமானத்தில் உலகை சுற்றி பார்ப்பதற்கான ஓர் அழைப்பு வந்தது. விமான விபத்துகள் குறித்து செய்தித்தாளில் வந்த அனைத்து அறிக்கைகளையும் அவர் வெட்டி எடுக்க துவங்கினார். உலகின் மிக மோசமான விமான விபத்துகள் என்ற தலைப்பில் வெளிவந்த ஒளி நாடாவையும் அவர் வாங்கினார். தான் பெருங்கடலுக்குள் விழுந்து மூழ்குவதைப் போல் கற்பனை செய்தார். இது அசாதாரணமான பயம். அவர் இதில் விடாப்பிடியாக இருந்திருந்தால் தான் அதிகமாக பயந்த விஷயத்தை ஒருவேளை அவர் தன்பால் ஈர்த்திருக்கக்கூடும். அசாதாரணமான பயத்தால் துன்புற்றவர்களுக்கான மற்றோர் எடுத்துக்காட்டு நியூயார்க் நகரில் வெற்றியாளராகவும் செல்வ செழிப்பானவராகவும் திகழ்ந்த ஒரு வணிகரை பற்றியது. தன் நிறுவனம் திவாலாகி தான் எல்லாவற்றையும் இழந்து விடுவதாக அவர் தன் மனதில் சொந்தமாக ஒரு திரைப்படத்தை உருவாக்கினார். தோல்வி குறித்த இந்த திரைப்படத்தை அவர் எவ்வளவு அதிகம்
தன் மனதில் ஓட்டி பார்த்தாரோ அவ்வளவு அதிகம் அவர் ஓர் ஆழ்ந்த மன சோர்வுக்குள் மூழ்கினார். அவர் இப்பயங்கரமான காட்சியை நிறுத்த மறுத்தார். இது நிலைக்காது. இவ்வளர்ச்சி இப்பொழுது எந்த நாளிலும் முடிவுக்கு வரலாம். இதை நம்புவதற்கு இல்லை. நாம் பணத்தையெல்லாம் இழந்து நொடிந்து போகப் போகிறோம் என்று அவர் தன் மனைவியிடம் தொடர்ந்து கூறி வந்தார். அவர் உண்மையிலேயே திவாலானதை பின்னாளில் அவர் மனைவி என்னிடம் தெரிவித்தார். அவர் கற்பனை செய்த, பயந்த அனைத்தும் அவரது வாழ்வில் நிகழ்ந்தன. அவர் பயந்த விஷயங்கள் உண்மையில் அங்கு இருந்திருக்கவில்லை. ஆனால் தன் தொடர்ச்சியான பயம், நம்பிக்கை, பொருளாதார பேரழிவு குறித்த எதிர்பார்ப்பு ஆகியவற்றால் அவர் அவற்றை தன் வாழ்வில் ஈர்த்தார். தங்கள் குழந்தைகளுக்கு பயங்கரமான ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது அல்லது தங்களுக்காக ஏதோ ஒரு பேரழிவு காத்திருக்கிறது என்று நினைத்து பயந்து கொண்டிருக்கும் மக்கள் உலகம் முழுவதிலும் நிறைந்திருக்கின்றனர். அவர்கள் ஏதேனும் ஓர் அரிய தொற்று நோய் பற்றி படித்தால் அவர்களையும் அது தொற்றிக்கொள்ளும் என்ற பயத்தில் வாழ்கின்றனர். சிலர் அந்நோய் ஏற்கனவே தங்களை தொற்றிக் கொண்டு விட்டதாக கற்பனை செய்கின்றனர். இவை அனைத்தும் அசாதாரணமான பயம். அசாதாரணமான பயத்திற்கான விடை. ஓர் அசாதாரணமான பயம் உங்களை தொற்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்டுகொண்டால் மனதளவில் அதை மாற்ற தீவிரமாக முயற்சிக்க வேண்டும். நீங்கள் பயத்தின் உச்சியில் நிலைத்திருக்கும் போது தேக்க நிலையாலும் மன சீர்கேடாலும் உடல் சீர்கேடாலும் துன்புறுவீர்கள். பயம் எழும்போது ஆழ் மனதின் அடிப்படை விதிகளில் ஒன்று அப்பயத்திற்கு நேர் எதிரான ஒரு விருப்பத்தை உடனடியாக தன்னுடன் அழைத்து வந்து நிறுத்தும். உடனடியாக விரும்பப்படும் அவ்விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் விருப்பத்தில் மூழ்கி அதில் ஆழ்ந்திருங்கள். உலகம் புற உலகை எப்பொழுதும் மாற்றக்கூடியது என்பதை அறியுங்கள். இந்த மனப்போக்கு உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை அளித்து உங்கள் மனநிலையை உயர்த்தும். உங்கள் ஆழ் மனதின் முடிவில்லா சக்தி உங்கள் சார்பில் இயங்குகிறது. அது என்றுமே தோற்காது. எனவே சமாதானமும் உறுதியும் உங்களுடையவையாகும். உங்கள் பயங்களை ஆய்வு செய்யுங்கள். ஒரு மாபெரும் பன்னாட்டு நிறுவனத்தின் விற்பனை துறை தலைவர் முதலில் ஒரு விற்பனையாளராக வேலை செய்ய துவங்கிய போது ஒரு வாடிக்கையாளரை தொடர்பு கொள்வதற்கான தைரியத்தை வரவழைத்துக் கொள்வதற்கு முன் 5-6 முறை அவ்வளாகத்தை சுற்றி சுற்றி நடக்க வேண்டியிருந்ததாக என்னிடம் தெரிவித்தார். அவரது மேற்பார்வையாளர் மிகுந்த அனுபவசாலியாகவும் அறிவார்ந்தவராகவும் இருந்தார். ஒரு நாள் அவர் இவரிடம், கதவுக்கு பின்னால் உள்ள பூதத்தை பார்த்து பயப்படாதீர்கள். பூதம் என்று ஏதும் இல்லை. நீங்கள் ஒரு பொய்யான நம்பிக்கைக்கு பலியாகி உள்ளீர்கள் என்று கூறினார். அவர் எப்பொழுதெல்லாம் பயத்தின் முதல் பார்வையை உணர்ந்தாரோ அப்பொழுதெல்லாம் தான் அதை எதிர்த்து நின்றதாக அந்த மேற்பார்வையாளர் மேலும் கூறினார். அதன் முகத்தை உற்று நோக்கி அதன் கண்களை தன் கண்களால் நேரடியாக சந்தித்தார். அவர் அப்படி செய்தவுடன் பயம் மங்கி மாயமாய் மறைந்து விடுவதைக் கண்டார். காட்டில் தரையிறங்கிய விமானம். 2ஆம் உலகப் போரின் போது தான் ஓட்டிச் சென்ற விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகி ஒரு காட்டில் தரையிறங்கியது என்று ஜான் என்ற முன்னாள் அமெரிக்க இராணுவ பாதிரியார் ஒருவர் என்னிடம் கூறினார். அவர் நியூ கினியா நாட்டின் காடுகள் சூழ்ந்த மலைகளை தாண்டி வெளிவர வேண்டியிருந்தது. அவர் பயத்தால் நடுங்கியது உண்மை. ஆனால் பயத்தில் சாதாரண பயம், அசாதாரணமான பயம் என்று 2 வகைகள் உண்டு என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சித்த அசாதாரணமான பயம் பீதியின் நெருங்கிய சொந்தம். அவர் தன் பயணத்தை குறித்து ஏதேனும் ஒன்றை உடனடியாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவர் தன்னுடன் பேசத் துவங்கினார். ஜான், உன்னால் உன் பயத்திற்கு அடிபணிய முடியாது. உனது பயம் என்பது பாதுகாப்பிற்கான விருப்பம், வெளியேறுவதற்கான ஒரு வழி. அவர் ஒரு சிறிய காலி இடத்தின் நடுவில் நின்று கொண்டு தன் சுவாசத்தை அமைதிப்படுத்தினார். அவர் பீதியின் முதல் அறிகுறிகளை தூர எறிந்தார். தான் ஆசுவாசமாக இருப்பதை உணர்ந்தவுடன் விண்வெளி கோள்களை அவற்றின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேரறிவு, நான் இக்காட்டிலிருந்து பத்திரமாக வெளியேற இப்பொழுது என்னை முன்னடத்தி கொண்டும் வழிநடத்தி கொண்டும் இருக்கின்றது என்று பிரார்த்திக்க துவங்கினார். அவர் இதை 10 நிமிடங்களுக்கு மேல் உரக்கச் சொல்லிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஏதோ ஒன்று என்னுள் குறுகுறுக்க துவங்கியதை உணர்ந்தேன்.
அது உறுதியான விசுவாசமான மனநிலை. நான் அத்திறந்த வெளியின் ஒரு பக்கமாக இழுக்கப்பட்டேன். அங்கு நான் ஒரு மங்கிய வழித்தடத்தை கண்டு அதை பின்பற்றி நடக்க துவங்கினேன். 2 நாட்களுக்கு பிறகு அதிசயமாக ஒரு சிறிய கிராமத்திற்கு வந்து சேர்ந்தேன். அங்குள்ள மக்கள் நல்ல நண்பர்களைப் போல் இருந்தனர். அவர்கள் எனக்கு உணவு கொடுத்து காட்டின் எல்லைக்கு கூட்டிச் சென்றனர். அங்கிருந்து ஒரு மீட்பு விமானம் என்னை அழைத்துச் சென்றது என்று ஜான் என்னிடம் கூறினார். ஜானுடைய மாறுபட்ட மனப்போக்கு அவரை காப்பாற்றியது. அவருக்குள் இருந்த அகவயமான அறிவின் மீதும் சக்தியின் மீது அவருக்கிருந்த உறுதியும் நம்பிக்கையும் அவரது பிரச்சனைக்கான தீர்வை அவருக்கு கொடுத்தன. அவர் மேலும், நான் என் விதியை நொந்து கொண்டு என் பயத்தில் மூழ்கி இருந்ததால் பயமென்னும் அப்பூதம் என்னை வெற்றி கொண்டிருக்கும். பயத்தாலும் பசியாலும் நான் மடிந்து போயிருக்க கூடும் என்று கூறினார். அவர் தன்னையே நிராகரித்தார். ரஃபேல் ஒரு பெரும் நிறுவனத்தில் ஓர் உயர் அதிகாரியாக இருந்தார். கடந்த 3 வருடங்களாக தன் பதவி பறிபோய்விடும் என்ற பயத்தால் தான் நடுங்கிக் கொண்டிருந்ததாக அவர் என்னிடம் ஒப்புக்கொண்டார். அவர் எப்பொழுதும் தோல்வியை கற்பனை செய்து கொண்டிருந்தார். தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் பதவி உயர்வுகள் பெற்று தன்னை தாண்டி சென்று விடுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். அவர் எதை குறித்து பயந்தாரோ அது யதார்த்தத்தில் இருந்திருக்கவில்லை. அது அவருடைய சொந்த மனதின் ஆரோக்கியமற்ற நிலையில் தோன்றும் கவலையான எண்ணம்தான். அவரது விரிவான கற்பனை அவரது வேலை இழப்பை நாடகமாக மனத்தில் அரங்கேற்றியது. அவர் பயத்தால் நடுங்கி ஆற்றலற்றவராக ஆகும் வரை இது நீடித்தது. இறுதியில் அவர் ராஜினாமா செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். யதார்த்தத்தில் ரஃபேல் தன்னை தானே நிராகரித்தார். அவரது தொடர்ச்சியான எதிர்மறை உள காட்சி தன் ஆழ் மனதிற்கு அவர் வெள்ளம் போல் அனுப்பி கொண்டிருந்த பயம் குறித்த தூண்டுதல்கள் ஆகியவை அவரது ஆழ் மனதை அதற்கேற்ப பதிலளிக்கச் செய்து எதிர்வினையாற்ற வைத்தது. அது அவரை தவறுகள் செய்யவும் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கவும் இட்டுச் சென்றது. இதன் விளைவாக இவை அவருக்கு தோல்வியை ஏற்படுத்தின. அவர் உடனடியாக தன் மனதில் அதற்கு நேர் எதிரானதை எண்ணியிருந்தால் வேலையை விட்டு நீக்கப்பட்டிருக்க மாட்டார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்தனர். ஓர் உலக சொற்பொழிவு பயணத்தின் போது நான் விஜயம் செய்த ஒரு நாட்டில் மிக முக்கிய அரசாங்க அதிகாரி ஒருவருடன் நான் 2 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். அம்மனிதரிடம் ஆழ்ந்த உள அமைதி இருப்பதை நான் கண்டேன். தன் எதிர்க்கட்சியை ஆதரித்த செய்தித்தாள்கள் நிரந்தரமாக தன்னை வசைமாறி பொழிந்த போதும் அவை தன்னை தொந்தரவு செய்ய அவர் ஒருபோதும் அனுமதித்தது இல்லை. அதற்கு அவர் தினமும் காலையில் 15 நிமிடங்களுக்கு ஆடாமல் அசையாமல் அமர்ந்து கொண்டு தனக்குள் நடுவில் ஓர் ஆழமான அசைவற்ற அமைதி பெருங்கடல் இருப்பதாக உணர்ந்தார். இவ்வழியில் தியானித்ததன் மூலம் அவர் உற்பத்தி செய்த பேராற்றல் வாய்ந்த சக்தி அனைத்து விதமான கஷ்டங்களையும் பயங்களையும் வெற்றி கொண்டது. சில மாதங்களுக்கு முன்னர் பீதியடைந்த ஒரு சக ஊழியரிடமிருந்து நள்ளிரவில் அவருக்கு தொலைபேசியில் ஓர் அழைப்பு வந்தது. ஒரு சிலர் அந்த அதிகாரிக்கு எதிராக ஏதோ ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர் என்பதாக அந்த ஊழியர் தொலைபேசியில் தெரிவித்தார். அந்நாட்டின் ஆயுதப்படையில் உள்ள இவருடன் கருத்து வேறுபாடு கொண்டவர்களின் துணையுடன் அவரது நிர்வாகத்தை ஆயுதங்கள் மூலம் தூக்கி எறிய திட்டமிட்டிருந்தனர். இதற்கு பதில் கூறும் விதமாக, நான் இப்பொழுது பூரண அமைதியுடன் உறங்கச் செல்கிறேன். நாளை காலை 10 மணிக்கு நாம் இதை பற்றி கலந்தாலோசிக்கலாம் என்று அந்த அதிகாரி தன் சக ஊழியரிடம் கூறினார். அவர் என்னிடம் கூறியது போல, எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. நாம் அந்த எண்ணத்திற்கு உணர்ச்சி கொடுத்து மனதளவில் அதை ஏற்றுக்கொண்டால் தவிர பயம் குறித்த அவற்றின் தூண்டுதலை நான் ஊக்குவிக்க மறுக்கிறேன். எனவே நான் அனுமதிக்காத வரை என்னை எந்த தீங்கும் நெருங்காது. அவர் எவ்வளவு அமைதியாக, சாந்தமாக, சலனமற்றவராக இருந்தார் என்பதை பாருங்கள். அவர் தேவையின்றி அலட்டிக்கொள்ளவில்லை. தன் தலைமுடியை பீத்து கொள்ளவில்லை. கைகளை பிசைந்து கொள்ளவில்லை. தனக்கு நடுவில் சலனமற்ற நீரை, ஓர் உள அமைதியை அவர் கண்டார். அங்கு ஒரு மாபெரும் அமைதி நிலவியது. உங்களை அனைத்து பயங்களில் இருந்தும் விடுவித்துக் கொள்ளுங்கள். பயத்தை ஒழித்து கட்ட ஒரு கச்சிதமான சூத்திரம் பைபிளில்
தரப்பட்டுள்ளது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. உங்கள் ஆழ் மனதின் அற்புதங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி வேலை செய்கிறது, செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உத்திகளை பயன்படுத்துவதில் திறம் படைத்தவர்களாக மாறுங்கள். இன்றே இப்பொழுதே அவற்றை நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் ஆழ் மனம் பதிலளிக்கும், உங்களை அனைத்து பயங்களிலிருந்தும் விடுவிக்கும். இரத்தின சுருக்கமாய். 1. நீங்கள் செய்வதற்கு பயப்படும் விஷயத்தை செய்யுங்கள். பயத்தின் மரணம் நிச்சயம். பூரண உறுதியுடனும் விசுவாசத்துடனும் உங்களுக்கு நீங்களே, நான் இந்த பயத்தை வெற்றி கொள்ளப் போகிறேன் என்று கூறினால் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்து முடிப்பீர்கள். 2. பயம் உங்கள் மனதில் உள்ள ஓர் எதிர்மறையான எண்ணம். அதை அகற்றிவிட்டு அதனிடத்தில் ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை கொலுவேற்றுங்கள். பயம் லட்சக்கணக்கானவர்களை கொன்றுள்ளது. உறுதியான நம்பிக்கை பயத்தை விட பெரியது. கடவுள் மீதும் நல்லவற்றின் மீதும் உள்ள நம்பிக்கையை விட சக்தி வாய்ந்தது வேறெதுவும் இல்லை. 3. பயம் ஒரு மனிதனின் மாபெரும் எதிரி. தோல்வி, உடல்நலக் குறைவு மற்றும் மோசமான மனித உறவுகளுக்கும் பயம்தான் காரணம். அன்பு பயத்தை போக்கும். அன்பு என்பது வாழ்வின் சிறப்பான விஷயங்களின் பால் உள்ள உணர்ச்சிவயமான ஒட்டுதல். நேர்மை, நியாயம், நீதி, நல்லெண்ணம், வெற்றி ஆகியவற்றை காதலியுங்கள். சிறந்தவற்றின் பேரானந்தமான எதிர்பார்ப்பில் வாழ்ந்திடுங்கள். மாற்றமின்றி சிறந்தவை உங்களை வந்தடையும். 4. பயத் தூண்டுதல்களை நான் அழகாக பாடுகிறேன். நான் சமநிலையில் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் என்று அவற்றிற்கு நேர்மாறானவற்றை கூறுவதன் மூலம் எதிர்த்திடுங்கள். அது நம்புதற்கரிய பலன்களை தரும். 5. தேர்வின் போது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தூண்டப்பட்ட மறதிக்கு காரணம் பயம். நீங்கள் இதிலிருந்து விடுபட நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அனைத்தும் பரிபூரணமாக என் நினைவில் உள்ளன என்று அடிக்கடி சுய பிரகடனம் செய்யுங்கள். பரீட்சையில் அற்புதமான வெற்றி பெற்றதற்காக உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களை பாராட்டி கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள். விடாமுயற்சியுடன் இருங்கள், உங்கள் வெற்றி உறுதி. 6. தண்ணீரை கடப்பதில் உங்களுக்கு பயம் இருந்தால் நீந்துங்கள். உங்கள் கற்பனையில் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக நீந்துங்கள். மனதளவில் உங்களை தண்ணீருக்குள் பாருங்கள். குளிர்ச்சியையும் குளத்தில் நீந்துவதில் உள்ள கிளர்ச்சியையும் உணருங்கள். இதை உணர்வுபூர்வமாக செய்வதன் மூலம் தண்ணீருக்குள் சென்று அதை வெற்றி கொள்ள ஊக்குவிக்கப்படுவீர்கள். இது உங்கள் மனதின் கோட்பாடு. 7. லிஃப்ட் போன்ற மூடப்பட்ட இடங்களை கண்டு நீங்கள் பயப்படுபவராக இருந்தால் மனதிற்குள் லிஃப்டில் பயணம் செய்யுங்கள். அப்படி செய்யும்போது அதன் அனைத்து பாகங்களையும் செயல்பாடுகளையும் ஆசிர்வதியுங்கள். அந்த பயம் எவ்வளவு விரைவில் கரைந்து விடுகிறது என்பதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். 8. நீங்கள் பிறக்கும்போது 2 பயங்கள் மட்டுமே இருந்தன. ஒன்று விழுவது குறித்த பயம், மற்றொன்று சத்தம் குறித்த பயம். உங்களுடைய பிற பயங்கள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வசப்படுத்தி கொண்டவை. அவற்றை விட்டொழியுங்கள். 9. இயல்பான பயம் நல்லது. அசாதாரணமான பயம் மிகவும் மோசமானது, அழிவுபூர்வமானது. நிரந்தரமான பய எண்ணங்களில் ஆழ்ந்திருப்பது. அசாதாரணமான பயம் அதீத ஆசை, தாழ்வு மனப்பான்மை போன்றவற்றை விளைவிக்கும். ஒன்றை குறித்த நிரந்தரமான பயம் ஒருவிதமான பீதியையும் கிளியையும் உண்டாக்கும். 10. சூழ்நிலைகளை மாற்றி உங்கள் இதயத்தின் நேசமிக்க விருப்பங்களை உங்கள் வாழ்வில் கடந்து போகச் செய்யும் ஆற்றல் உங்கள் ஆழ் மனதிடம் உள்ளது என்பதை நீங்கள் அறியும்போது உங்களால் அசாதாரணமான பயத்திலிருந்து விடுபட முடியும். உங்கள் பயத்திற்கு எதிரான உங்களுக்கு விருப்பமானவற்றின் மீது உடனடியான கவனத்தையும் அர்ப்பணிப்பையும் செலுத்துங்கள். இந்த அன்புதான் பயத்தை போக்கும். 11. தோல்வி குறித்து நீங்கள் பயந்தால் வெற்றியில் கவனம் செலுத்துங்கள். உடல் நல குறைவு குறித்த பயம் இருந்தால் கச்சிதமான ஆரோக்கியத்தின் மீது கவனத்தை குவியுங்கள். நீங்கள் விபத்தை பற்றி பயப்படுபவரானால்
கடவுளின் வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். மரணத்தை பற்றிய பயம் இருந்தால் முடிவில்லா வாழ்க்கையில் உங்கள் சிந்தனையை நிலைத்திடுங்கள். வாழ்வே கடவுள், அதுவே இப்பொழுது நீங்கள் வாழும் உங்கள் வாழ்க்கை. 12. மாபெரும் பதிலீட்டு கோட்பாடுதான் உங்கள் பயத்திற்கான விடை. நீங்கள் பயப்படும் விஷயத்திற்கான தீர்வு உங்கள் விருப்பத்தின் வடிவில் இருக்கிறது. நீங்கள் நோயுற்றிருந்தால் ஆரோக்கியம் உங்கள் விருப்பமாக இருக்கட்டும். நீங்கள் பயத்தின் சிறையில் இருந்தால் விடுதலை உங்கள் விருப்பமாக இருக்கட்டும். நல்லதை எதிர்பாருங்கள். மனதளவில் நல்லவற்றில் உங்கள் கவனத்தை குவியுங்கள். உங்கள் ஆழ் மனம் எப்பொழுதும் உங்களுக்கு பதிலளிக்கும் என்பதை அறியுங்கள். அது ஒருபோதும் கைவிடுவதில்லை. 13. நீங்கள் பயப்படும் விஷயங்கள் நிஜத்தில் இல்லை. அது உங்கள் மனதில் எண்ணங்களின் வடிவில் இருக்கின்றன. எண்ணங்கள் படைப்புத் திறன் வாய்ந்தவை. நல்லதை நினையுங்கள், நல்லதே பின்தொடரும். 14. உங்கள் பயங்களை உற்று நோக்குங்கள். அவற்றிற்கான காரணத்தை ஆராயுங்கள். உங்கள் பயத்தை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சிறந்த மருந்து. உங்கள் சொந்த எண்ணத்தை தவிர வேறு எதுவும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது. தூண்டுதல்கள், பிறர் கூறும் வார்த்தைகள் அல்லது அடுத்தவர்களின் அச்சுறுத்தல்கள் ஆகியவை சக்தியற்றவை. நல்லவற்றின் மீது உங்கள் எண்ணங்கள் குவிக்கப்படும் போது கடவுளின் சக்தி உங்கள் நல் எண்ணங்களில் பாய்கிறது. 15. ஒரே ஒரு படைப்பு சக்திதான் உள்ளது. அது ஒத்திசைவாக இயங்குகிறது. அதில் பிளவுகளோ சச்சரவுகளோ கிடையாது. அன்பு அதன் மூலம். இதனால்தான் கடவுளின் சக்தி உங்கள் நல்லெண்ணங்களில் பாய்கிறது. நூலின் அடுத்த அத்தியாயம் 20. ஆழ் மனதை உபயோகித்து என்றென்றும் மனதளவில் இளமையாக இருப்பது எப்படி? உங்கள் ஆழ் மனம் ஒருபோதும் முதுமை அடைவதில்லை. அதற்கு காலம், வயது, முடிவு என்று எதுவும் இல்லை. அது பிறப்பு இறப்பு ஏதுமற்ற பிரபஞ்ச மனதின் ஒரு பகுதி. களைப்பும் முதுமையும் எந்த ஒரு ஆன்மீக சக்தியின் மீதும் எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பொறுமை, பரிவு, வாய்மை, அடக்கம், நல்லெண்ணம், சமாதானம், இணக்கம் மற்றும் சகோதர பாசம் ஆகிய இயல்புகளுக்கும் பண்புகளுக்கும் ஒருபோதும் முதுமை ஏற்படுவதில்லை. நீங்கள் இப்பண்புகளை இங்கு இவ்வாழ்க்கை தளத்தில் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருந்தால் எப்பொழுதும் மனதளவில் இளமையாகவே இருப்பீர்கள். சிதைவுகளுக்கும் அழிவுகளுக்கும் பொறுப்பு வயது மட்டும் அல்ல. நம் மனங்களிலும் உடல்களிலும் தீங்கு விளைவிக்கும் முதுமை ஏற்படுவதற்கு காரணம் காலம் அல்ல, காலத்தை குறித்த பயம்தான் காரணம். நடைமுறையில் காலத்தின் விளைவுகள் குறித்து நரம்புகளில் ஏற்படும் பயம்தான் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே வயதாவதற்கு காரணம். என் பல வருட பொது வாழ்வின் போது தங்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை தங்கள் இயல்பான வாழ்க்கை வீச்சை தாண்டியும் தொடர்ந்து செய்து வந்துள்ள பல பிரபலமான ஆண்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கை வரலாறுகளை நான் படிக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்திருந்தன. அவர்களில் சிலர் தங்கள் முதுமையில்தான் முதலில் தங்கள் சிறப்பை அடைந்தனர். தங்களுடைய சிறு வட்டத்திற்குள் மனம் மற்றும் உடலின் படைப்பு சக்திகளை முதுமை தானாகவே அழித்து விடாது என்று நிரூபித்த அக்கருத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த, ஆனால் எளிமையாக வாழ்ந்து வந்த எண்ணற்ற தனி மனிதர்களை சந்தித்து அவர்களை பற்றி அறிந்து கொள்ளும் பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. அவர் தன் மனதில் முதுமை எய்தியிருந்தார். சில வருடங்களுக்கு முன் லண்டனில் வசித்து வந்த என் பழைய நண்பர் ஒருவரை சந்தித்தேன். சமீபத்தில்தான் அவர் 80 வயதை நிறைவு செய்திருந்தார். பலருக்கு இது மகிழ்ச்சியால் துள்ளி குதிப்பதற்கான ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் அப்படி நினைக்கவில்லை. நான் அவரை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் பார்ப்பதற்கு பலவீனமானவராகவும் உடல் நலமற்றவராகவும் தோற்றமளித்தார். அவரும் அவ்வாறே உணர்ந்தார். ஆனால் அவரது உடலில் குறிப்பிட்ட எந்த மருத்துவ பிரச்சனையையும் அவருடைய மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். மருத்துவர்கள் முட்டாள்கள். என் நோய் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். என் வாழ்வுதான் என் நோய் என்று சலிப்புடன் கூறினார். அவர் கூறியதன் பொருள் என்ன என்று அவரிடம் கேட்டேன். யாருக்கும் நான் தேவைப்படவோ அல்லது வேண்டப்படவோ இல்லை. என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை.
நாம் பிறக்கிறோம், வளர்கிறோம், முதுமையடைந்து இறந்து போகிறோம், அதுதான் கதையின் முடிவு என்று அழுதார். ஒரு விதத்தில் அவர் தன்னுடைய நோயை பற்றி ஓரளவு சரியாகத்தான் புரிந்து கொண்டுள்ளார் என்பதை நான் கண்டுகொண்டேன். அவர் வாழ்க்கையால் நோயுற்றிருக்கவில்லை, ஆனால் வாழ்க்கையை பற்றி அவர் கொண்டிருந்த கண்ணோட்டத்தால் தான் நோயுற்றிருந்தார். அதற்கு காரணம் பயனின்மையும் சுய மதிப்பின்மையும் இணைந்த அவருடைய மனப்போக்குதான். உண்மையில் அவர் தன் மனதளவில் ஏற்கனவே முதுமை அடைந்திருந்தார். அவர் எதிர்பார்த்த பயந்த விஷயங்கள் அனைத்தையும் அவரது ஆழ் மனம் நடைமுறை யதார்த்தமாக உருவாக்கியது. முதுமை என்பது ஞானத்தின் உதயம். துரதிருஷ்டவசமாக பலரும் இந்த மகிழ்ச்சியற்ற மனிதரை போன்ற மனப்போக்கை தான் கொண்டுள்ளனர். அவர்கள் முதுமை என்று அழைக்கும் பருவத்தையும் முடிவையும் அழிவையும் குறித்து பயப்படுகின்றனர். இதன் உண்மையான பொருள் அவர்கள் வாழ்க்கையை பற்றி பயப்படுகின்றனர் என்பதுதான். முதுமை என்பது வருடங்களின் அஸ்தமனம் அல்ல, அது ஞானத்தின் உதயம். ஞானம் என்பது உங்கள் ஆழ் மனதில் உள்ள ஆற்றல் வாய்ந்த ஆன்மீக சக்திகளை பற்றிய விழிப்புணர்வையும் ஒரு முழுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இச்சக்திகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவையும் பெற்றிருப்பதுதான். 65, 75 அல்லது 85 வயது என்பது உங்களுடைய அல்லது வேறு எவருடைய முடிவையும் குறிப்பது என்ற எண்ணத்தை உங்கள் மூளையில் இருந்து தூக்கி எறியுங்கள். இது நீங்கள் இதுவரை அனுபவித்து இராத ஒரு புகழ்மிக்க, பயனுள்ள, சுறுசுறுப்பான, மிகவும் ஆக்கப்பூர்வமான வாழ்க்கை அமைப்பின் துவக்கமாக இருக்கக்கூடும். இதை நம்புங்கள், எதிர்பாருங்கள். உங்கள் ஆழ் மனம் அதை நிஜத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். மாற்றத்தை வரவேற்போம். முதுமை ஒரு துக்க நிகழ்வு அல்ல. முதுமை அடைதல் என்று நாம் அழைப்பது உண்மையில் மாற்றம்தான். அதை பேரானந்தத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்க வேண்டும். மனித வாழ்வின் ஒவ்வொரு நிலையும் முடிவில்லா ஒரு பாதையில் நாம் முன்னெடுத்து வைக்கும் ஓர் அடி. நம் உடலின் சக்திகளுக்கு அப்பாற்பட்ட மாபெரும் சக்திகள் நம்மிடம் உள்ளன. நம் ஐம்புலன்களின் எல்லையையும் தாண்டிய மாபெரும் அற்புத புலன்கள் நம்மிடம் உள்ளன. வாழ்க்கை ஆன்மீகமானது, முடிவில்லாதது. நாம் முதுமை அடைவதில்லை, ஏனெனில் வாழ்க்கையோ அல்லது கடவுளோ முதுமை அடைய முடியாது. வாழ்வு தன்னை சுயமாக புதுப்பித்து கொள்ளக்கூடியது, முடிவற்றது, அழிக்க முடியாதது. வாழ்க்கை உள்ளது. மின்சார மேதை தாமஸ் எடிசனிடம் ஒருமுறை ஒரு பெண், எடிசன் அவர்களே, மின்சக்தி என்றால் என்ன என்று கேட்டார். அவர், அம்மா, மின்சக்தி என்றொரு சக்தி உள்ளது, அது நாம் பயன்படுத்தி கொள்வதற்காக உள்ள ஒரு சக்தி என்று பதிலளித்தார். நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாத, கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்திக்கு நாம் சூட்டியுள்ள பெயர் மின்சக்தி. ஆனாலும் நாம் மின்சக்தியின் கொள்கைகளையும் அதன் பயன்களையும் பற்றி நம்மால் முடிந்தவற்றையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் அதை எண்ணற்ற வழிகளில் பயன்படுத்துகிறோம். அறிவியல் அறிஞர்களால் மின் அணுவை கண்களால் பார்க்க முடியாது, ஆனாலும் அதை ஓர் அறிவியல் உண்மையாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். ஏனெனில் பிற பரிசோதனை ஆதாரங்களுடன் பொருந்தும் முறையான முடிவு இது. நம்மால் வாழ்வை பார்க்க முடியாது, ஆனாலும் நாம் உயிருடன் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் இங்கு இருப்பது வாழ்வை அதன் அனைத்து அழகோடும் புகழோடும் வெளிப்படுத்துவதற்குத்தான். உங்கள் மனமும் ஆன்மாவும் என்றும் மார்க்கண்டேயனாக வலம் வரும். பிறப்பு, இளமை, முதிர்ச்சி, முதுமை என்ற பூமி சார்ந்த சுழற்சிதான் வாழ்க்கை என்று எண்ணும் எவர் ஒருவரும் பரிதாபத்திற்கு உரியவர்தான். அத்தகைய நபருக்கு பற்றுதல், நம்பிக்கை அல்லது குறிக்கோள் என்று எதுவும் இல்லை. அவரை பொறுத்தவரை வாழ்விற்கு அர்த்தமில்லை. இவ்வகையான நம்பிக்கை வெறுப்பையும் தேக்க நிலையையும் சிடுசிடுப்பையும் ஒருவிதமான நம்பிக்கையின்மையையும் கொண்டு வரும். இது அனைத்து விதமான நரம்பு கோளாறுகளுக்கும் மனநோய்களுக்கும் இட்டுச் செல்லும். ஒருவேளை இனியும் உங்களால் ஒரு டென்னிஸ் விளையாட்டை வேகமாக விளையாட முடியாமல் போனால், அல்லது உங்கள் குழந்தைகளைப் போல் வேகமாக நீந்த முடியாமல் போனால் என்ன செய்வீர்கள்? ஒருவேளை உங்கள் உடல் சற்று வேகம் குறைந்திருந்தால், அல்லது நீங்கள் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து நடக்க வேண்டியிருந்தால் என்ன செய்வீர்கள்? வாழ்க்கை தன்னை எப்பொழுதும் புத்தாடையால் போர்த்தி கொண்டே இருக்கிறது.
மரணம் என்று மக்கள் அழைப்பது உண்மையில் வாழ்க்கையின் மற்றொரு பரிணாமத்தில் உள்ள ஒரு புது நகரத்தை நோக்கிய ஒரு பயணம்தான். முதுமை என்று அழைக்கப்படும் பருவத்தை நாம் நளினமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் சொற்பொழிவுகளை கேட்க வருபவர்களிடம் நான் கூறுகிறேன். முதுமைக்கென்று அதற்குரிய புகழும் அழகும் ஞானமும் இருக்கின்றன. சமாதானம், அன்பு, பேரானந்தம், அழகு, மகிழ்ச்சி, ஞானம், நல்லெண்ணம், புரிதல் போன்ற பண்புகளுக்கு முதுமையும் இல்லை, மரணமும் இல்லை. கவிஞரும் தத்துவ இயலாளருமான ரால்ஃப் வால்டோ எமர்சன், நாம் ஒருவருடைய வயதை கணக்கிடுவதில்லை, அவரிடம் கணக்கிடுவதற்கு வேறெதுவும் இல்லாதவரை என்று கூறினார். உங்கள் நடத்தையும் மனத்தின் பண்பும் விசுவாசமும் நம்பிக்கைகளும் ஒரு நாளும் மக்கிப்போவதில்லை. உங்கள் இளமை உங்கள் எண்ணப்படிதான். ஒரு சில வருடங்களுக்கு ஒரு முறை நான் லண்டனில் உள்ள கேக்ஸ்டன் அரங்கில் பொது சொற்பொழிவுகள் கொடுத்து வருகிறேன். அங்கு நடந்த ஒரு சொற்பொழிவிற்கு பின் ஓர் அறுவை சிகிச்சை நிபுணர் என்னிடம் பேச வந்தார். எனக்கு 84 வயதாகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் அறுவை சிகிச்சை செய்கிறேன். மதிய வேளைகளில் நோயாளிகளை பார்க்கிறேன். மாலையில் மருத்துவ பத்திரிகைகளுக்கும் பிற அறிவியல் பத்திரிகைகளுக்கும் கட்டுரைகள் எழுதுகிறேன் என்று என்னிடம் கூறினார். தான் எவ்வளவு உபயோகமாக இருப்பதாக நம்பினாரோ அவ்வளவு பயனுள்ளவராக இருப்பதாகவும், எவ்வளவு இளமையாக இருப்பதாக எண்ணினாரோ அவ்வளவு இளமையாக இருப்பதாகவும் அவரது மனப்போக்கு இருந்தது. அவர், நீங்கள் இப்பொழுது கூறியது உண்மை. தான் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர், உபயோகமானவர் என்று ஒருவர் நினைக்கிறாரோ அவர் அவ்வளவு வலிமை வாய்ந்தவராகவும் உபயோகமானவராகவும் விளங்குகிறார் என்று என்னிடம் கூறினார். இந்நிபுணர் முதுமைக்கு அடிபணியவில்லை. தான் நிரந்தரமானவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் என்னிடம் கூறிய இறுதியான கருத்து இதுதான்: நான் நாளை இறந்து போனால் அடுத்த பரிமாணத்தில் நான் மக்களுக்கு உதவி கொண்டும் அவர்களை குணப்படுத்தி கொண்டும் இருப்பேன். அறுவை கத்தியால் அல்ல, ஆனால் உள மற்றும் ஆன்மீக சிகிச்சையால். உங்கள் நரைமுடி உங்கள் சொத்து. இதை செய்வதற்கு எனக்கு வயதாகிவிட்டது என்று சிந்தித்து கொண்டே ஒரு வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். இது தேக்க நிலைக்கும் மனதளவிலான மரணத்திற்கும் வழிவகுக்கும். உங்கள் கதை முடிந்துவிட்டது என்று நீங்கள் உறுதியாக நம்பினால் உங்கள் ஆழ் மனம் அந்நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை யதார்த்தத்தில் கொண்டு வரும். சிலர் 30 வயதில் முதியவர்களாகவும் வேறு சிலர் 80 வயதில் இளைஞர்களாகவும் இருக்கின்றனர். மனம் ஓர் நேர்த்தியான நெசவாளி, கட்டிடக் கலைஞன், வடிவமைப்பாளன் மற்றும் சிற்பி. நாடக ஆசிரியர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா 90 வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார். கலைநயம் மிக்க அவரது மனதின் இயல்பு தன் சுறுசுறுப்பான பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கவில்லை. தாங்கள் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்பதை கேட்டவுடன் வேலை வாய்ப்பு கதவுகள் தங்கள் முகத்தின் மீது ஓங்கி சாத்தப்படுவதாக பல ஆண்களும் பெண்களும் என்னிடம் கூறுகின்றனர். வேலை வழங்குபவர்களின் இந்த மனப்போக்கு கடுமையானது, இரக்கமற்றது, முற்றிலும் மனிதாபிமானமற்றது, புரிதலற்றது. நீங்கள் கருத்தில் கொள்ளப்படுவதற்கு 35 வயதிற்கு கீழ் இருக்க வேண்டும் என்று யார் ஆணையிட்டது? இதன் பின் உள்ள காரணம் ஆழமற்றது, போலியானது. வேலை வழங்குபவர் ஒரு கணம் யோசித்து பார்ப்பாரேயானால் வேலை கேட்டு வருபவர் தன் வயதையோ அல்லது நரை முடியையோ விற்க வரவில்லை என்பதை உணர்வார். மாறாக வேலை தேடும் நபர் வாழ்க்கை சந்தையில் பல வருடங்களின் அனுபவம் மூலமாக சேகரித்துள்ள தன் திறமைகளையும் அனுபவங்களையும் ஞானத்தையும் தர முன் வருவார். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அடுத்த அத்தியாயத்தில் இந்நூல் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.